ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கலர்ஃபுல் லஞ்ச் பிளேட் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் புலாவ், சோயா கிரேவி, சோயா 65, மீன் மேக்கர் கிரேவி, மீன் மேக்கர் 65 தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ண 3 வெங்காயம் அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம், மிளகாத்தூள் போட மாட்டோம். பிகாஸ் இது ஒயிட் பிரியாணி. அதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 பச்சை மிளகா போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 பச்சை மிளகாவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு குட்டி தக்காளியில் விதை நீக்கிட்டு வெறும் தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பீன்ஸ் இல்லை. உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிட்னி பீன்ஸ் மாதிரி சொல்லிட்டு ஒரு பருப்பு வரலாம், அதை ஆட் பண்ணலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான மட்டும் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைவேக்காட வேகணும். நம்ம சைடில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். அது நல்லா நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம முன்னாடியே வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னா அரிசி குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்படி பண்ணும் போது மசாலாவும் இறங்கியிருக்கும், அரிசியும் சீக்கிரமாக குழையாது. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. ஓகே, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லிட் போட்டு மூடி வச்சு 3 விசில் இறக்குனா நம்மளோட எம்மியான ஒயிட் பிரிஞ்சி ரெடி. ரொம்ப உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருந்தது. சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளான எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு புலாவ் வெரைட்டிஸ்க்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் லைக் சப்பாத்தி, நான், தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாமும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு சோயாவெலாம் போட்டு, அதாவது மீன் மேக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, சோம்பு இதை மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து நல்லா வந்துட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுக்கணும் தனியாக. அந்த மாதிரி பிழிஞ்சு வச்சது தான் அது. இப்போ நம்ம என்ன மசாலா போட போகிறோன்னா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேயே மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் தூள் இதை போடுங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போடுங்க, கலர் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடல. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 1 தக்காளி இதுக்கு காம்பினேஷன். ஸோ ஒரு தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் இதில் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சோயாவை அதில் போட்டுட்டு நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு குட்டி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா இதை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை நல்லா அரைச்சி வச்சதை நம்ம ஆல்ரெடி மசாலாவோடு இதை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கசகசாலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருந்தால் கலருமே சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த சோயா கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். யூ வில் லவ் இட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோயா 65 தான். நம்ம ஆல்ரெடி மீன் மேக்கரை ஸ்வீஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், கறி மசாலா தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் அண்ட் கொஞ்சமாக கர்ட் இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா பெரட்டி முன்னாடி மேக்னேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு குட்டி கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பேட்ச் பை பேட்சாக போட்டு பொரித்து எடுத்தோம்னா சிம்பிளான சோயா 65யும் ரெடி. இந்த சோயா 65 பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சோயா 65 ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தானா ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரியலாகவே சொல்கிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே நம்ம வந்துட்டு புலாவோட சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதோட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான டிஷ் எல்லாமே ஓவர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.